நான் செய்த தப்புக்காக உன்னை காலேஜை விட்டு நிக்கிட்டாங்களே, நீ ஏன்டா குற்றத்தை ஒப்புக்கொண்ட? என்ன ரவி திரும்ப திரும்ப அதையே சொல்லிக்கிட்டு? நான் என் நண்பனுக்கு செய்ய வேண்டிய கடமையை தானே செய்திருக்கேன். நான் தான் உண்மை குற்றவாளின்னு எவ்வளவோ எடுத்து சொல்லி பிரின்சிபால் நம்ப மறுத்துட்டான். அது என் துரதிருஷ்டம் தான். ரவி, கையும் களவுமா பிடிபட்டது நான். அந்த கவர்ல இருந்த கேள்வித்தாள்களும் என் வகுப்பை சேர்ந்தது. இவ்வளவு அனுகூலங்களும் என் பக்கத்துல இருந்ததுனாலதான் நான் என் நண்பனை காப்பாற்ற முடிஞ்சது. சுரேஷ், எத்தனையோ தியாகங்களை பார்த்திருக்கேன். ஆனா ஒருத்தனோட படிப்புக்காக இன்னொருத்தன் தன் எதிர்காலத்தையே பாழாக்கிக்கிறத இப்பதான் பாக்குறேன். பெரிய வார்த்தைகளை எல்லாம் சொல்லி என்ன பெரிய மனுஷன் ஆக்கினாங்க. ரவி, நாம காலேஜ்ல சேர்ந்து படிச்ச நாட்கள் என்னால எப்பவுமே மறக்க முடியாது. நம்முடைய நட்பின் சின்னமா உனக்கு நான் ஒரு சிறு பரிசு கொடுக்க ஆசைப்படுறேன். மறக்காம வாங்கி. இந்த வருஷம் நம்ம காலேஜ் தங்க கோப்பைகள் எல்லாம் உனக்கே கிடைக்கும். சுரேஷ், இதுக்கெல்லாம் அருகதை இல்லாதவனா? வேண்டாம், பரவாயில்லை, வாங்கிக்கப்பா. ஆமா, யாருடைய வாழ்வு பாடாக நான் காரணமா இருந்தனும் அவங்கிட்டயும் பரிசு வாங்கி சொல்றீங்களா? சாட்சிகள் எல்லாம் என் மகனுக்கு விரோதமா இருந்தப்போ நீ என்ன செய்வ பாவம்? வாங்கிக்க தம்பி. இவ்வளவு உயர்ந்த குணம் படைச்ச உங்களுக்கு ஒரு உத்தமன் மகனா பிறந்ததுல ஆச்சரியமே இல்லை. அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல எனக்கு கை கொடுறா. எதுக்கு? என்னை கங்க்ராச்சுலேட் பண்றா. ஏண்டா? ஒரு பெரிய இன்ஜினியரிங் கம்பெனில எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும் போல இருக்கு. சுரேஷ், சுரேஷ், இந்த நிலைமையில எனக்கு இது ஒரு பெரிய அந்த இன்ஜினியரிங் கான்ட்ராக்டர்ஸ் கூட நடத்துற கேஸ்ல நாம எப்படி ஆகணும்? இல்லைன்னா நம்ம கையை விட்டு 3 லட்சம் ரூபாய் போயிடும். இந்த கோர்ட்ல ஜெயிக்கலன்னா மேல் கோர்ட் இருக்குன்னு சுலபமா சொல்லிடலாம். ஆனா அதுல லாபம் இல்லை. அப்படின்னா வேற வழியே இல்லையா? நம்ம கம்பெனில இருந்து அவங்களுக்கு எழுதிய அந்த 2 கடிதங்களும் அவங்க கையில இருக்கிற வரையில நம்ம கேஸ் தோல்விதான். வீணா இந்த வழக்கை தொடர்ந்து நடத்துறதுல பிரயோஜனம் இல்லை. நான் வரேன். அந்த 2 கடிதங்களும் அவங்க கையில இருக்கிற வரைக்கும் நமக்கு தோல்விதானா? மாடிப்படியில இருந்து யாரும் தவறு விட்டாங்க. எப்படி உடைஞ்சது? இங்க ஒரு பிளாக் ஃபைல் வச்சிருக்கேன், பாத்தீங்களா? அதான் அந்த விஜய் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி ஃபைல். எனக்கு தெரியாது. அந்த விஜய் கம்பெனி கேஸ் ஃபைல் முக்கியமானது. பாக்கலையா? சுரேஷ், என்னப்பா நல்லா தேடி பாத்தியா? மேஜ மேலதான் போச்சு, எப்படி போச்சுன்னு தெரியலையே. அந்த ஃபைலை பத்தி ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்னு அன்னைக்கே சொன்னா இல்லையா? எனக்கு என்ன செய்யறதுன்னு புரியலப்பா. பண்ணு, யாரும் வெளியே போக கூடாது. எல்லாரும் அந்த ஃபைலை தேடியா? மேனேஜர் போன் பண்றேன்.
நான் பையில மேஜ மேல வச்சுட்டு போன போது டைபிஸ்ட் மாலா அங்கதான் இருந்தாங்க. நான் திரும்பி வந்து பார்த்த போது அவங்க அங்கேயே தான் இருந்தாங்க. அந்த நேரத்துல நான் சார் ஃபைல் காணாம போயிருக்கு. சோ மாலாவுக்கு தெரியாம இந்த ஃபைல் யாரும் எடுத்துக்க முடியாதுன்னு நீ சொல்றிய? நான் அப்படி சொல்லல சார். ஆனா அந்த நேரத்துல அவங்க அந்த இடத்துல இருந்தது என்னவோ உண்மை சார். நான் அந்த நேரத்துல அங்க இல்ல சார். அப்படின்னா அந்த அறை விட்டு ஒரு போன உடனே நான் நோட்ஸ் டிக்டேஷன் எடுக்க இன்ஜினியர் ரவி ரூமுக்கு போயிட்டேன். நீங்க ரவியை கூப்பிட்டு கேளுங்க சார், உண்மை என்னன்னு தெரியும். பாய் ரவி வர சொல்லு. ரவியின் சாட்சியத்துக்கு உட்பட நீங்க 2 பேரும் தயாரா இருக்கீங்க இல்லையா? உண்மையை சொல்ல ரவி எப்போதுமே தயங்கினது இல்லை. மிஸ்டர் ரவி, ஃபைல் காணாம போன அந்த குறிப்பிட்ட நேரத்துல மாலா அங்கேயே இருந்துதான் சுரேஷ் சொல்றேன். ஆனா உங்க அறையில நோட் டிக்டேஷன் எடுத்துட்டு தான் மாலா சொல்றா. உங்களுடைய சாட்சியத்தை வச்சுக்கிட்டு தான் நான் ஒரு முடிவுக்கு வரணும். அந்த நேரத்துல மாலா உங்க கூட இருந்தது உண்மைதானா? சொல்லுங்க மிஸ்டர் ரவி. ஆமா சார், பாலா அந்த நேரத்துல என் ரூம்ல தான் இருந்தாங்க. நீங்க போகலாம். மிஸ்டர் ரவி, யூ டிஸ்மிஸ் ஹிம். சார், கவனக்குறைவா இருந்ததுக்கு வேற ஏதாவது தண்டனை கொடுங்க. ஆனா வேலையை விட்டு மட்டும் போக சொல்லாதீங்க. சுரேஷ்னால இந்த கம்பெனிக்கு ஏற்பட்டிருக்கிற நஷ்டத்தை மனசுல வச்சுட்டு தான் நம்ம தண்டனை கொடுத்தேன். அதை நிறைவேற்றுங்க. தட்ஸ் ஆல். என்ன வேலையை விட்டு நீக்கிற உத்தரவு நீயே கையெழுத்து போட்டு அனுப்ப புரியா? பணமும் பதவி மனமில்லாத செயற்கை மலர்ல அதை நம்பி நட்புங்கிற மனமுள்ள ரோஜாவை கசக்கி எரிஞ்சிடாது. சுரேஷ், நீ என்ன தப்பா நினைக்க மாட்டேன். என்னோட நிலைமை உன்னால உணர முடியும். என்ன மன்னிச்சு சுரேஷ். இத ஒரு கவர்ல போட்டு சுரேஷ் கிட்ட கொடுத்து, இனிமே யாரும் என்ன இங்க பார்க்க வேண்டாம். சார் சார் இன்ஜினியர் சார் இதை உங்ககிட்ட கொடுத்துட்டு சொல்றேன். சார் எங்க சார் போறீங்க? இன்ஜினியரை பார்க்க. சார் இப்ப பார்க்க முடியாது சார். நான் அவரை பார்க்க முடியாது சார். மன்னிக்கணும், அவர் அறைக்கு யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு சார். நான் இந்த ஆபீஸை விட்டே போறேன்ப்பா. போறதுக்கு முன்னே அவரை ஒரு தடவை பாக்குறேன் சார். கொஞ்சம் இருங்க, ஒரு வார்த்தை கேட்டு வந்தேன் சார். சுரேஷ் ஐயா உங்களை பார்க்கணும்னு சொல்றேன். எந்த முகத்தோட நான் அவரை பார்க்கறது? இப்ப நான் அவரை பார்க்க பிரியப்படும். சாவியெல்லாம் கோதண்டத்துக்கிட்ட கொடுத்துற சொல்லு சார். உங்களை பார்க்க பிரியப்படலேன்னு சொல்லிட்டேன். பிரியப்படலையா? நீ இல்லாம ஆபீஸ் காயிழந்து போச்சப்பா. வேலையே ஒண்ணும் ஓடல. உன்னை பாத்துட்டு போலாம் தான் எல்லாருமே வந்தோம். உயிர் தோழன் உரிமையோட சொல்லிட்டு இருந்தீங்கல்ல அந்த ரவிய. சந்தர்ப்பம் பார்த்து கை விட்டா மச்சாம அதிரிட்டம்பா. பையில யார எடுத்துருப்பா நினைக்கிற நீ? இதுல என்ன சந்தேகம்? மாறாதான் பையில திருடிட்டு போய் எதிரிட்டு கொடுத்து பணத்தை வாங்கிட்ட. ஆமா, இந்த ரவியும் சேர்ந்து எப்படி பொய் சாட்சி சொன்னாரு? காதலியாச்சு, உண்மை தெரிஞ்சாலும் அது எப்படி காட்டி கொடுப்பா? அதான் பொய் சாட்சி சொல்லிட்டா. இந்த பக்கம் யாரு? ஆஃப்டர் ஆல் ஃப்ரெண்டு தானே. நட்பா காதலான்னு வரும்போது நட்பா காத்துல பறக்க விட்டான். அந்த நேரத்துல மாலா தன் ரூமலதான் இருந்தான்னு சொன்னானே, நான் ஞாபகம் செஞ்சு பாத்தியா? அதை விட கொடுமை, உன்னை பார்க்க கூட நான் பிரியப்படலன்னு சொன்னானே, அதை நினைச்சாதான் போய் நெஞ்ச வச்சிருப்போம். சுரேஷ், இனிமேலையாவது எவனையும் நம்பாத. நண்பன் சொல்லி உயிரை விடாத. வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைக்காத. நம்பி மோசம் போகாத. போதும், நிறுத்துங்க. மாலா, என் வேலையை ராஜினாமா செய்யறதா முடிவு செய்துட்டேன். ஏன் இப்படி சொல்றீங்க? என் நண்பனோட வேலை நீக்க உத்தரவிலேயே கையெழுத்து போட்டனே,
அதுக்கு பரிகாரம் தேட வேணாமா? நடந்ததுக்கெல்லாம் நீங்க தான் பொறுப்பாளியா? உனக்கு தெரியாதுமான, நான் பெரிய தவறு செய்தது. என் உயிர் நண்பனையே கைவிட்டுட்டேன். அவனுக்கு பெரிய துரோகம் செய்துட்டேன். நீங்க பேசுறதுல அர்த்தமே இல்லை. இதே நிலையில் சுரேஷுக்கு பதிலா வேற யாராவது இருந்தாலும் வேலை விட்டு தானே நீக்கிருப்பீங்க. சொல்லுங்க, சுரேஷுக்கு உங்களுக்குள்ள நட்பை கொஞ்சம் மறந்து எனக்கு பதில் சொல்லுங்க. அப்போ நான் செய்தது தவறு இல்லைன்னு சொல்றியா? சுரேஷ் வேலை நீக்க உத்தரவை நீங்க கையெழுத்து போட்டது தவறே இல்லை. ரவி, வா சுரேஷ், வா. என்னுடைய சந்தேகத்தை நீயே ஊர்ஜிதப்படுத்திட்ட. சுரேஷ், ஆபீஸ்ல உனக்கு இருக்கும் அதிகாரத்தின் ஆணவத்தினாலே என்ன பார்க்க கூட முடியாதுன்னு சொல்லிட்டேன். ஆபீஸ்ல உன்னை பார்க்க வேண்டாம்னு சொன்னது நீ தவறா எடுத்திருக்கியா? ஒரு நண்பனை ஏமாற்றுவதை காட்டிலும் அவனால் ஏமாற்றப்படுவது எவ்வளவோ மேல். அப்படி ஏமாற்றப்பட்ட பெருமையை தாண்டா நீ எனக்கு கொடுத்திருக்க. சுரேஷ், நீ என்ன சொல்ற? எதிரையும் வேகமும் அவசரமும் உனக்கு உண்டு எனக்கு தெரியும். இன்னைக்கு ஒரு பெண்ணின் மேல இருக்கும் காதல் வேகத்தினால என்ன கைவிட்டேன். காதலுக்காக உன்னை கைவிட்டனா? சுரேஷ், தேவைப்படும் போது நண்பனை தேர்ந்தெடுத்தேன், தேவையில்லாத போது தூக்கி எறிஞ்சிட்டேன். அப்படியெல்லாம் பேசாதே. என் வாழ்க்கையிலேயே விலமதிக்க முடியாத விஷயம் நம் நட்பை தவிர வேற எதுவுமே இல்லடா. நட்புங்கிற புனிதமான வார்த்தையை சொல்லு, உனக்கு அருகதை இல்லை. அந்த கம்பெனிக்காரங்கிட்ட லஞ்சத்தை வாங்கிட்டு பையில திருடி கொடுத்ததே இவதான். இருந்தும் இவ ஓன் காதலிங்கிறதுக்காக நீ காட்டி கொடுக்க விரும்புது. என்ன, நான் பையில திருடினேன்? என்ன சொல்றாரு இவரு? சுரேஷ், இது என்ன அபாண்டம்? இந்த தப்பான எண்ணம் உன் மனசுல எப்படி வந்தது? இத பாருங்க, இத பாரு. சுரேஷ், இந்த காகிதத்தை நான் சேர்த்து வச்சு பாரு. உனக்கு நான் துரோகம் செய்ய நினைச்சிருந்தா இந்த ராஜினாமா கடிதத்தை எழுதியிருப்பா. பாருடா, நல்லா பாரு. குற்றம் உள்ள நெஞ்சு காரணமா தான் நீ உன் வேலையை ராஜினாமா செய்ய நினைச்சிருக்க. நேர்மையா நடந்திருந்தா உன் கடமையை செய்ததுக்காக நீ ஏண்டா வருத்தப்படணும்? சுரேஷ், இப்படி கேட்டா நான் எப்படிடா பதில் சொல்ல முடியும்? எழுதின ராஜினாமா கடிதத்தை கிழிச்சு போச்சு. இதுக்கு என்னடா சொல்றேன்? நான் கிழிக்கலடா, நீ கிழிக்கிறியா? ஓஹோ, இதுக்கும் காரணம் இந்த மகாராணி தானா? எந்த அளவு நீ இவளுக்கு அடிமையா இருக்கிறேன்னு இதுல இருந்து எனக்கு நல்லா தெரியுதுடா. சுரேஷ், அனாவசியமா மாலாவதுல சம்பந்தப்படுத்தாது. நடந்தது எல்லாத்துக்குமே இவதான் காரணம். நிறுத்துங்க. இதுவரை என பிரியாம இருந்த எங்களை பிரிச்ச சதிகாரி நீதான். சுரேஷ், ஆத்திரத்துல அறிவிழந்து பேசாதே. நீ செய்த திருட்ட மறைக்க இவனை மயக்கிட்ட. சுரேஷ், நீ இப்படி பேசுறது நல்லா இல்ல. இது போல இன்னும் எத்தனை பேரை மயக்கி இருக்கிற? ஒரு பெண்ணுகிட்ட நடக்க வேண்டிய முறையா இது? ஊர் பேரு தெரியாத சுரேஷ். ஏண்டா நிறுத்திட்டேன்? இது எனக்கு போதாதடா, எனக்கு போதா. நீ அடிக்கும் ஒவ்வொரு அடியும் எனக்கு ஒரு பாடண்டா. அடிடா, அடி. ஐயோ சுரேஷ், சாவுக்கு பிறகும் நீடிக்கும் உறவுதான் நட்புன்னு நான் இதுவரைக்கும் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அது தவறுங்கிறத காலம் கடந்து விடும். சுரேஷ், உயிர் நண்பர்களா இருந்த நீங்க பிரிஞ்சதுக்கு நான் தான் காரணம். சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் தான் இதுக்கு காரணமே தவிர நீ எப்படி பொறுப்பாளியாக முடியும்? உங்களுடைய உண்மையான நட்புக்கு இப்படி ஒரு களங்கத்தை சுமத்திட்டாரே. மாலா, நட்பின் பெருமை நட்பு முறிஞ்சதுக்கு பிறகுதான் தெரியும். சுரேஷ் என்னைக்காவது ஒரு நாள் இந்த உண்மையை உணராம போக மாட்டான். ஆமா, நீங்க பம்பாய் ஆபீஸ்க்கு டிரான்ஸ்பர் வாங்கிட்டீங்களாமே, அது உண்மையா? ஆமா மாலா, மறுபடியும் ராஜினாமா கடிதத்தை எழுதிக்கிட்டு மேனேஜிங் டைரக்டர்கிட்ட போனேன். அவரும் என்ன தடுத்துட்டார். இந்த ஆபீஸ்ல இருக்க பிரியம் இல்லைன்னா பம்பாய் பிரான்ச்சுக்கு டிரான்ஸ்பர் பண்றதா சொன்னார். நானும் ஒத்துக்கிட்டேன். அப்போ என்ன தனியா விட்டுட்டா போறீங்க? அப்பா அம்மா கிட்ட சொல்லி இப்பவே நம்ம கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண போறேன். நீ இந்த வேலையை விட்டுட்டு என் கூட பாம்பே வந்துடலாம்.